புஷ்பாக்கா, புஷ்பாக்கா வீட்ல இருக்கீங்களா? வனசா குரல் மாதிரி இருக்கு. வனசா, நான் உள்ளதான் இருக்கேன், உள்ள வா. அந்த வரேன்க்கா. என்ன வனசா, காலங்காத்தால எங்க வீட்டுக்கு வந்திருக்க? அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதாங்க வந்தேன். நீங்க நம்ம சுசிலாக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், சொந்தக்காரங்க யாரும் இருந்தா சொல்லுமா அப்படின்னு சொன்னீங்கல்ல. எங்க சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்குக்கா. அப்படியாம்மா? சரி, இந்த பிள்ளைக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, மாப்பிள்ளை வீட்டுல எப்படி? அக்கா, மாப்பிள்ளை பையன் தங்கமான குணம்க்கா. நம்ம பாப்பா போட்டோ பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. அப்படியாம்மா? சரிம்மா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு நகை கேட்பாங்கம்மா? அக்கா, மாப்பிள்ளை வீட்டுல நகை எதுவுமே கேட்கலக்கா, வேண்டான்ட்டாங்க எதுவுமே. என்னம்மா சொல்ற? எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? அப்போ வீடு, காரு, பைக்கு, காசு அந்த மாதிரி எதுவும் கேட்பாங்களா? அக்கா, அவங்க எதுவுமே வேண்டாம்க்கா, பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாங்கக்கா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க கேட்டாங்க. அப்படி என்னம்மா கேட்டாங்க? அக்கா, நம்ம சுசிலாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டாங்கக்கா. அப்படியாம்மா? அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. அக்கா, இத சுசிலா கிட்ட சொல்லுங்க, அவளே சொல்லுவா என்னன்னு. ஏய் சுசிலா, இங்க வா. அத்தை இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்காங்க, குடு. ஏம்மா, என்னம்மா இது? கல்யாணம்னா ரெண்டு ஜாதகம் பொறுத்துனா போதும்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஜாதகத்தை கேட்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்காங்க? அதெல்லாம் எனக்கு முடியாது. எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம்.